ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 6th லெசனில் சலோ பாஜார் சலேங் பார்க்க போகிறோம். அந்த லெசனில் இருக்கிற இந்த சப்தார்த்தம் என்னது? அகலி. அகலி அப்படின்னா அடுத்த அப்படின்னு அர்த்தம். இந்த ஹிந்தி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தமிழில் அடுத்த, இங்கிலீஷில் நெக்ஸ்ட்டு. நீங்கள் எது வேணாலும் தெரிஞ்சு படிச்சிங்க. கிராணிக்கு துகான். கிராணிக்கு துகான்னா மளிகை கடைன்னு அர்த்தம். மளிகை கடை. இமலினா புளி. நமக்கு உப்பு. சப்ஜி காய்கறி. சாபூன் சோப்பு. கதார்னா வரிசை. பதலூன் முழுக்கால் சட்டை, கால் சட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் பதலூன். சாடியாங் புடவைகள். அலக் தனித்தனி. மஞ்சில் மாடி. பர்தன் பாத்திரம். பிக்னா விற்பனையாகுதல். இந்த பொருளை தெரிஞ்சுங்க. பிராந்திய பாஷாமே மர்த்திலிக்கு, அந்த பொருள்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த இதுக்கு நீங்கள் அர்த்தம் கேட்கும்போது எக்ஸாமில் எழுத முடியும். பதலூன் கால் சட்டை. இமலி புலி. மஞ்சில்னா மாடி, ஃப்ளோர். அது சாபூன்னா சோப்பு. பர்தன்னா பாத்திரம். இந்த பொருள் கேட்டிருந்தா பிராந்திய பாஷாமே மர்த்திலிக்கின்னு கேட்டிருந்தா நீங்கள் அதை எழுதணும். அடுத்தது விலோம்சத்லிக்கியே ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஜல்தி சீக்கிரம். தீரே மெல்ல. உதர் அங்கே. இதர் இங்கே. பீஜே பின்னால். ஆகே முன்னால். பேச்னா விற்றல். கரீத்னா வாங்குதல். இப்போ இந்த ஜல்தி, உதர், பீஜே, பேச்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் இதை எழுதணும். சரியா? வாக்யூம் மீன் பிரயோக் கீஜியே. இது சென்டென்ஸ் மேக்கிங்கில் நமக் அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் நமக்கு சென்டென்ஸ் அமைச்சு எழுதணும். நமக்கா ரங் சபேத் ஹை. உப்பு எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருக்கும் இல்லையா? சபேத் ஹை. கதார்னா வரிசை. பாஜார் மேம் துகானோங்கி லம்பி கதார் ஹை. கடைத்தெருவில் கடைகள்லாம் ரொம்ப நீண்ட வரிசையாக இருந்துச்சு. அலக் தனித்தனியாக. அலக் சீஜி கேலியே, அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக. அலக் துகானேகை, தனித்தனியாக ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக கடைகள் இருந்தது. பர்தன்னா பாத்திரம். பர்தன் கி துகான் பகாங்கை, பாத்திர கடை அங்கே இருக்கிறது. பிக்னானா என்ன படித்தோம்? விற்றல், விற்பனையாகுதல் படித்தோம் இல்லையா? யஹா கை பிரகார் கி சாடியாங் பிகத்திகை, இங்கு பலவிதமான புடவைகள் எல்லாம், அதாவது பலவிதமான புடவையெல்லாம் விற்பனையாகுது அப்படின்னு படித்தோம் இல்லையா? காலி ஜஹகேங் பெரியே, காலி இடத்தை நிரப்பு. பாஜார் யஹாங்ஸே டேஷ் தூர்கை, கடைத்தெரு இங்கிருந்து கித்தினி தூர்கை, எத்தனை எவ்வளவு தூரம். ஹம் பகலே டேஷ் கி துகானே தேக்கேங்க, நாம் முதல்ல என்ன கடையை பார்க்க போகிறோம்? கிரானே கி துகானே, மளிகை கடையை பார்க்க போகிறோம். அடுத்தது இங்கே பாருங்கள், தேர்டில் சாவல் கி டேஷ் கி துகான் அலக்கை. இங்கே சாவல் இருக்குது, அரிசி கடை தனியாக இருக்குது. सस्ते डैश मेम स्कूल के बच्चों के लिए कागज नोटबुक और पुस्तकें मिलती है. அதாவது மலிவான விலையில் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு பேப்பர், நோட்டு, புத்தகம் எல்லாமே கிடைக்கிறது. சப்ஜி வாக்கியோங்கோ மிலாயியே. அப்படின்னா இந்த மேட்ச் த ஃபாலோயிங் இதை பொருத்தணும். என்ன பொருத்தணும்? சப்ஜி கி மண்டி மேம், காய்கறி மண்டி இருக்கு இல்லையா, அங்கே சபு தரஹி தர்காரியாங் மில்திகை, எல்லா விதமான காய்கறிகளும் கிடைக்கிறது. சாபூன் கி துகான், அதாவது சோப்பு கடை. சாபூன் கி துகானும், இங்கே சபு தரஹி தர்காரியாங் மில்திகை, அது மேலே இந்த இதுக்கு தான் பொருந்தும். அதெல்லாம் நீங்கள் இதை படிச்சுட்டு இந்த கரெக்டான ஆன்சரை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சரியாக மேட்ச் பண்ணி எழுதலாம். சாபூன் கி துகானும் பீஜே கி கதார் மேம் ஹை, பின்னாடி வரிசையில் இருக்கிறது. நயே பாஜார் மேம் இங்கே தவாயி பர்தன் மில்தாகைன்னு இருக்கு இல்லையா, புதிய கடையில் கடைத்தெருவில் இதெல்லாம் இருக்கு இல்லையா,
இதை நீங்கள் விட்டுட்டு சரியான பொருள் எது மாற்றி கொடுத்துருக்காங்க, மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பொருத்தி எழுதணும். படே படே மகான்கை, படே படே மகான்கை. தூசரே மஞ்சில் மேம், அடுத்த மாடியில் வந்து என்ன இருக்கு, தவாயி பர்தன் மில்தேகை. இந்த தவாயி பர்தன் மில்தேகை இதில் எழுதணும். புரியுதா? இந்த அடுத்தது பாருங்க, கப்படைக்கு துகான் மேம், அது துணிக்கடையில் என்ன இருக்கு, கை பிரகார்கி சாடியாங் மில்திகை, எல்லா விதமான புடவைகளும் கிடைக்கிறது. இது எழுதணும். சப்ஜிக்கு மண்டி மேம் சபு தரகி தற்காரியாங் மில்திகை, காய்கறி மண்டியில் எல்லா விதமான காய்கறிகளும் கிடைக்கிறது. சாபூன் கி துகானே பீஜே கி கதார் மேமே, பின்னாடி வரிசையில் சோப்பு கடை இருக்கு. நயே பாஜார் மே படே படே மகான்கை, படே படே பெரிய பெரிய கடை, இங்கே படா மகான் இருக்கு இல்லையா, படே படே மகான்கை, பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கு. தூசரே மஞ்சில் மேம், மேலே மாடியில் அடுத்த மாடியில் தவாயி மருந்து, பர்தன் பாத்திரம் இதெல்லாம் வந்து கிடைக்குது. கப்படைக்கு தூகான் மேம் கை பிரகார்கி சாடியாங் மில்திகை. இதுதான் மேட்ச் பண்ணி எழுதணும். இங்கே இருக்கிறது சரியான ஆன்சர். இதை நீங்கள் மேட்ச் பண்ணி எழுதி நல்ல மார்க் வாங்கணும். சரியா?